வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய ஜேக்கப் ஃபோட்டோ யார் அட்டாக் பண்ணதுலேருந்து. அண்ட் கைஸ் சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் நடந்திருக்கு. ஜேக்கப் ஃபோட்டோக்கும் ட்ரூ மெக்கன்டையருக்கும் மேட்ச் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்ற மாதிரியே. அதில் வந்து ஃபைனலாக ஜேக்கப் ஃபோட்டோ வரவே இல்லைமே. ஜேக்கப் ஃபோட்டோ மியூசிக் கேட்குது, பார்த்தா அங்கே அடி வாங்கி கிடக்குறாரு, பிளட்லாம் போய் பல்லுலாம் உடஞ்ச மாதிரி. அதை நம்ம ரேண்டி ஆர்டன் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடையில எதனா அடிக்கடி சவுண்டு வர மாதிரிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நான் வீட்டில் வெளியே இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி ப்ரோ சாத்தியன்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் இருக்குது கைஸ். அன்றைக்கி ஸ்மாக் டவுனுக்கு மெயின் போஸ்டரு ரேண்டி ஆர்டன் தான். ரேண்டி ஆர்டன் எங்கே காணோம், அவர் வரலை, அவரை காமிக்கல. அவர் தான் அட்டாக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, ரேண்டி ஆர்டன்னா கடுப்பு ரொம்ப நாளாக அந்த கோடியோட சாம்பியனை முறைச்சி பார்த்துட்ருக்கு. போகிறாரு ரேண்டி ஆர்டனு. அவருக்கு சேவை அந்த சாம்பியனு. அதை எப்படா கோடி வச்சுருக்கானே டேரெக்டாக அவன்கிட்ட போய் கேட்குறதுன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ என்ன பண்ணணும், குறுக்கால மோதணும் விடக்கூடாது. நம்மளே மோதலை அவனுங்க எப்படா மோதணுன்ற மாதிரி ஒருத்தனா டார்கெட்டு. ஜேக்கப் ஃபோட்டோ பார்த்தானா அந்த பெல்ட்டை அவங்க ஜேக்கப் ஃபோட்டோ முடி. இப்போ ட்ரூ மெக்கன்டையர் ஏன் ப்ரோ அப்போ விட்டாரு? ட்ரூ மெக்கன்டையர் ஆல்ரெடி ரேண்டி ஆர்டன் முடிச்சு தான் விட்டாரு. திரும்பி ட்ரூ மெக்கன்டையர் ரேண்டி ஆர்டன் முடிச்சிட்டாரு. இப்போது அகைன் ரேண்டி ஒரு வேளை இவர் ஜேக்கப் ஃபோர்டுன்ற பாருங்க ட்ரூ மெக்கன்டையரும் கோடிக்கு மேட்ச் நடக்கும்ல, அந்த டைமில் புகுந்து இதே போல் ட்ரூ மெக்கன்டையரை அட்டாக் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா அந்த மேட்ச்சை நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரூ மெக்கன்டையரை அடித்து போட்டு திரும்ப கோடிக்கிட்ட போயிட்டு ஒரு ஹீல் டர்ன் பண்ணி அங்கே மோதி அந்த சாம்பியன்ஷிப் வாங்கினா எவ்வளோ தாறுமாறாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த ப்ராசஸ்லாம் நடத்துறது சரியாக வருமானன்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன் சாம்பரில் ரேண்டி ஆர்டன் வின் பண்ணணும், கோடியை சேலஞ்ச் பண்ணணும், அங்கே விஷமெல்லாம் அடித்து தும்சம் பண்ணி அந்த சாம்பியனை வாங்கணுன்ற மாதிரி நான் என்னோடய பிளானு. பார்ப்போம். அப்போ ராயல் ரம்பு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ராயல் ரம்பு பெரிய பிளானுங்க. அது வேறு யாருக்கே போட்டு வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ரேண்டி ஆர்டன் தான் கைஸ் அதை அட்டாக் பண்ணுவார் நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 70% அவரும் நானும் சொல்கிறேன். பார்ப்போம் அஃபிஷியல் யார் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் வந்து போயின்னா ஏஜே ஸ்டைல்ஸ் ஃபினாமினல் 1 ஏஜே ஸ்டைல் நம் தலைவனுக்கு நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரிட்டையர்மெண்ட் டூர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இவருக்கும் போயின்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டு பிளான்ஸ் நிறையவே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கைஸ் இப்போது நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஜான்சினா மாதிரி ஸ்பெஷல் ஸ்டார்ட் டைம் போட்டு ஸ்பெஷலாகவே பண்ணி விடுவாங்களா, இல்லை லைட்டாக கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ண முடியாதுல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. தலைவனுக்கு இவ்வளோ அப்பியரன்ஸ்லாம் கணக்கில் தொடர்ச்சியாக வருவாரான்றது எனக்கு தெரியல. ஆக மொத்தம் அவருக்கு என்ன இந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் இன்னும் ஜான்சினாக வின் பண்ணல, அவருக்கு பிளான்ஸ் இப்போ போயிட்டு தான் இருக்குது, வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி. தலைவனும் இன்னும் அந்த சாம்பியன் வின் பண்ணல, அவர் வின் பண்ணால் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகிடுவார். அதை நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக அதை முடிச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ஸ்டைலோட மெயினான ஆப்போனன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இறக்குவாங்க. இறக்கி பார்த்திங்கன்னா அவர் இப்போ ஜான்சனாக எப்படி மெயினான ஆப்போனன்ட்ஸ் சில பேர் இறக்குனாங்க, லோகன் பாலில் சொல்ல, நான் லோகன் பாலை தவிர்த்து சொல்கிறேன். அது மாதிரி ஏஜ் ஸ்டைலுக்கும் சில பெரிய ஆப்போனன்ட்ஸை விடலாம். அந்த ஆப்போனன்ட்ஸில் ரோமன் ரெயின்ஸ் கூட கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ஏஜ் ஸ்டைல் எவ்வளோ பெரிய ஃபியூட்லாம் ப்ளே பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வேர்ல்டு சாம்பியன் கொடுப்பாங்க கைஸ். ஒரு வருஷம் ஏதாவது ஒரு மந்த் இல்லை 2 மந்த் ஜான்சனாக்கு கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சில யோசிக்கலாம். பார்ப்போம் அவர் டூர் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. நெக்ஸ்ட் வந்து போயின்னா ஸ்டிங்கு பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூ இருந்தார், ஏடபிள்யூ போனால் அதை விட்டு தள்ளுவோம். ஸ்டிங்கு பார்த்திங்கன்னா அவர் அதுலேயும் ரிட்டையர் ஆக வேண்டிய கண்டிஷன்லாம் இருக்கார். அவர் ஃபுல் வயசாகிடுச்சு, ஏதாவது ஒரு இதில் தான் வருவார். ஸ்பீச் கொடுத்துருந்தாரு, அவ்வளோதான் இனிமேல் என்னோடய சாப்டர்ன்ற மாதிரி. தலைவன் இந்த இப்போ ஏடபிள்யூ இப்போ ஒரு பேப்பர் நடத்துனாங்கல்ல, வெசல் ட்ராமாவா அப்படி ஏதோ நான் சரியாக பார்க்கல அந்த பேப்பர் பேரை. அந்த பேப்பரில் ஜான் மார்க்ஸ்லேயும் நான் கூட இந்த பனி லேண்டுக்கு போயிட்டு அது உச்சில் யாருன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அவர் பேர் எனக்கு தெரியல. அவரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் மோதி இருப்பாங்க. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டிங் லாஸ்ட்டாக வந்திருப்பார். வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மார்க்ஸ்லேயே அட்டாக் பண்ணி விட்டு போயிருப்பார். இப்போ எப்படி டபிள்யூடபிள்யூ ஒரு மெயின் பேப்பர் வச்சா சில ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம், இந்த வெஸ்டர்மினியா மாதிரி பெரிய பேப்பரில். அதே மாதிரி தான் அந்த வெஸ்டல் ட்ராமாவை அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பேப்பர் நடத்தியிருக்காங்க. அதில் லெஜண்டான ஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி பண்ணி விட்ருக்காங்க. அண்ட் கைஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேட்சை பாருங்களேன், வேறு லெவலில் இருந்தது.
நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு. ரொம்ப க்ளோஸ்அப்பில் கொண்டு போயிட்டு தான் மேட்ச்சை முடித்தாங்க. அந்த மேட்ச்சை சொல்லும்போது எனக்கு இந்த மேட்ச்சு இதை பற்றி சொல்லியே ஆகணும். ஏஐடபிள்யூ மாதிரி நம்மளுடைய ஸ்மாக் டவுனில் ஒரு மேட்ச் கொடுத்தாங்க பாருங்கள். இல்ஜியா ட்ராகாவும் செமிசைனும். நான் தான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வேணால் போய் பாருங்கள். நான் ஏதோ ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். செமிசின் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு சண்டை போடுறாரோ அந்தளவுக்கு இல்ஜியா ட்ராகாவும் ஃபுல் எஃபர்ட் போட்டு சண்டை போடுவாருன்னு. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கே விட்டு பார்ப்பாங்க நான் எதிர்பார்க்கல. இல்ஜியா ட்ராகாவும் செமிசைனுக்குமே மேட்ச் நடத்திருக்காங்க. யூஎஸ் சாம்பியனுக்கு சேலஞ்சராக வந்தார். நம்மளுடைய இல்ஜியா ட்ராகன் ரிட்டர்ன் பண்ணார். செமிசைன் கதையை முடித்து அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டார். அவராலே நம்ப முடியல. இது ஒரு நல்ல வழி தான். ஏன்னா செமிசினுக்கு இது மேலே வேறு பிளான்ஸ் இருக்குது. இல்ஜியா ட்ராகாவுக்கு அப்போவே சாம்பியன்ஷிப் வின் பண்ண வேண்டியவர். பட் இன்ஜுரி ஆகி 8 மாதமாக சும்மா இருந்துட்டார். அதான் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வச்சிட்டாங்க. அது இல்லாமல் கான்ட்ராக்ட்லேயும் இருக்கும், NXTயில் கொண்டு போகிறோம், NXTயிலேருந்து மெயின் ராஸ்டருக்கு போய் 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு சாம்பியன்ஷிப்பு ஏதாவது ஒரு சாம்பியன் கொடுப்போன்ற மாதிரி. அதான் 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, இதுக்கு மேலே சாம்பியன்ஷிப் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது. இல்ஜியா ட்ராகாவும் கொஞ்சம் மெயின் ராஸ்டரில் வந்து இல்ஜியா ட்ராகாப்பா அப்படின்ற மாதிரி பேசணும்ல, அது அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த சாம்பியன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லவே வேணாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறங்கி சண்டை போடுவார் தலைமை இல்ஜியா ட்ராகா. அவருடைய டைட்டில் ரெயின் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் வேறு லெவலில் போகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வரும் இந்த சம்பவத்துக்கு. செத்ராலன்ஸ் அட்டாக் பண்ணிட்டாங்களா, அவருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. அதனால தான் அட்டாக் பண்ண மாதிரி அந்த இதை பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அஃபிஷியலாக காமிச்சிட்டாங்க. நான் ஆல்ரெடி பார்த்துருப்பேன், நீங்களும் யூடியூப் சேனலில் நிறைய இதில் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்லையே செத்ராலன்ஸு இன்ஜுரி ஆகிடுச்சு, அவர் எதுக்கு பிராண்ட் பிரேக்கர்லாம் அட்டாக் பண்ணாங்கன்னு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதான் கைஸ், இவங்களுடைய ஃபேக்ஷன் இப்போ முடிகிறது இல்லை, இன்னும் நாளாகும். பட் செத்ராலன்ஸுக்கும் இந்த பிராண்ட் பிரேக்கர் இவங்க ஃபியூடெலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் எப்போ இது திரும்பியும் ஒன்று சேர்ந்து அவர் சரியாகி முடியுதுன்னு சொல்லிட்டு இப்போயே முடிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா இன்ஜுரி கிளியர் ஆகிற வரைக்கும் எப்படி கொண்டு போவாங்க அந்த ஸ்டோரி லைனு? ரோமன் பேரமனை சொல்லி கொண்டு போனாங்க, அந்த மாதிரிலாம் செத்ரான்னு சொல்லிலாம் கொண்டு போக முடியாது. அதனால் இந்த ஃபியூடுக்கு இப்போயே பிரேக்கப் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணி இதை விஷன் கதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் செத்ராலன்ஸ் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சாம்பியன்ஷிப் யாருக்கு? பிராண்ட் பிரேக்கருக்கு அப்புறம் வாய்ப்பு கம்மி தான். என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ சிஎம் பங்கு கிட்ட அந்த சாம்பியன்ஷிப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு தான் அதிக ரூமர் இதெல்லாம் பார்த்தேன். நம்பர் 1 கண்டென்டராகவும் அவர் இருக்கார்ல, அவருக்கு மேபி சிஎம்க்கு இந்த சாம்பியன்ஷிப்பை கொடுத்து அவருக்கு பார்த்திங்கன்னா அவருடைய ட்ரீமை கம்ப்ளீட் பண்ணலாம். அவர் ரிட்டர்ன் பண்ணதுலேருந்து அவருடைய ட்ரீம் பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வின் பண்ணணும். பண்ணார். 5 நிமிஷம் தான் என்னை வச்சிருக்க முடிஞ்சுது. இந்த டைம் வின் பண்ணி தாறுமாறாக டிஃபெண்டிங்லாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். சிஎம்க்கு வயசிட்டாரில்ல, இவ்வளோ வயசாகும் இப்போ ரிட்டர்ன் பண்ணதுலேருந்து ஃபுல் டைமாக சண்டை போடுறாரு. அவ்வளோதான் கைஸ். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படின்னு நியூஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான சந்திக்கலாம். பை பை கைஸ்.